வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. குற்றவாளி ஞானசேகரன் அவர்களிடம் விசாரணை நடத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக சில ஆவணங்களையும் அவரது வீட்டில் எடுக்கப்பட்டுள்ள 2 பெட்டிகள் முழுவதுமாக பென்டிரைவர்கள், லேப்டாப்புகள் மற்றும் கணினி போன்றவைகளை சோதனைக்காக அனுப்பப்பட்ட பிறகு அதிலிருந்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சைதாப்பேட்டை மண்டப காலனியில் அவரது வீடு முழுவதுமாக கிட்டத்தட்ட 20 வீடுகள் கோவில் நிலத்திற்கு சொந்தமானது என்றும், ஞானசேகரன் அவர்கள் அரசியல் பின்புலத்தில் செயல்பட்டு வந்ததாகவும், மண்டப காலனியில் உள்ள அவரது தெருவில் உள்ள நபர்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அவரது வீட்டில் எடுக்கப்பட்டுள்ள பட்டா கத்திகள் உட்பட அனைத்தும் ரவுடிகள் போன்றவைகள் தொடர்புகள் வைத்திருந்ததாகவும் தெரியப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக அமைச்சர்களுடன் ஞானசேகரன் அவர்கள் பல்வேறு தொடர்பில் இருந்ததாகவும், இரவில்தான் வீட்டிற்கு வருவான், பிரியாணி கடை நடத்துவது பெயருக்குத்தான் 15 வழக்குகள் அவர் மீது இருக்கிறது என்றும், குறிப்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு நெருக்கமாக இருப்பதாகவும், கல்லூரி பேராசிரியருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் திடுக்கிடும் பல தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஞானசேகரனின் தொலைபேசியை ஆய்வு செய்த பிறகுதான் தெரிய வந்துள்ளது. திமுகவின் பல நிர்வாகிகளுடன் இவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும், கான்டாக்டில் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. விசாரணையின் முடிவில் அந்த சார் திமுகவை சார்ந்தவராகத்தான் இருக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. புலன் விசாரணை அதிகாரிகள் இன்னும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் 3 நாட்களில் அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என்றும், குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகளும் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனையும் வழங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பொதுமக்களாகிய நீங்களே கூறுங்கள், ஞானசேகரனுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம், குறிப்பாக மரண தண்டனை வழங்கலாமா அல்லது அந்த சாருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். இறுதி கட்டத்தை எட்டிய இந்த விசாரணை திமுகவை நோக்கி பாய்ந்து வருவதால் நிச்சயம் சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுகவிற்கு பெரிய மரண அடியாக விழும் என்றும் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேர் இழப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சியினர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் இதில் களத்தில் இறங்கியுள்ளது. நாம் தமிழர் வெற்றியடையுமா அல்லது திமுக வெற்றியடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களது ஆதரவுகள் யாருக்கு என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். குறிப்பாக அந்த சார் யார் என்று இதுவரை வெளியிடாமல் இருந்த நிலையில் தற்பொழுது கல்லூரி பேராசிரியராக இருக்கலாம் அல்லது திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அல்லது அமைச்சராக கூட இருக்கலாம் என்ற இறுதி கட்டத்தை விசாரணை வந்துள்ளது.